ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஆசமகன் சேனல். ஆசமகன் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வீட்டில் வெங்காயம் இருக்கா, உடனே இது செஞ்சு கொடுங்க. இதை பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க. ஒரு டீ போடுற கேப்பில் கண்டிப்பாக இது செஞ்சிடலாங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆனால் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பச்சை மிளகாய் வேண்டாங்க, காரத்தூள் எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது பச்சை மிளகாய் தென்பட்டுதுன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம காரத்தூள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன், காரத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா எனக்கு 2 ஃப்ளேவரும் வேணும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் தாராளமாக 2 ஃப்ளேவரையும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு கொடுக்கும். தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 பல் பூண்டு, தேவைக்கேற்ப இஞ்சி எடுத்துக்கோங்க. 2த்தையுமே நல்லா தட்டிக்கோங்க. ரொம்பவும் அரைச்சிட வேண்டாம். சும்மா ஒரு அம்மியில் ஒரு 2 தட்டு தட்டிட்டு எடுத்துட்டு வாங்க. தேவைக்கேற்ப உப்பு. இது கூடவே அரிசி மாவும் கடலை மாவும் எடுத்துக்கோங்க. அதாவது கடலை மாவு எப்படி நம்ம சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 3 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவுன்றது பச்சரிசி மாவா இருக்கட்டும். அரிசி மாவு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்குங்க, கடலை மாவு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இந்த 2 காம்பினேஷன் சேரும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே இந்த வெங்காயத்து கூட ஒன்று பின்ன ஒன்று சேர்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், தேவைக்கேற்ப காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டுமே காரத்தூளுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், குழந்தைங்க இருந்தால் பச்சை மிளகாய் வேண்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது லேசாக அம்மியில் தட்டி எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த வெங்காயத்தில் நல்லா உடச்சி விடுங்க. இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க வேணாங்க. அந்த வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதமே போதும். இது கூட இன்னும் 1 டீஸ்பூன் நம்ம அரிசி மாவும் சேர்க்கணுங்க. 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம இன்னொரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிசைங்க. பாருங்கள், அரிசி மாவும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி நல்லா பிசைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கையாலே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே மாவு சேர்க்க வேண்டாம், அப்புறம் போண்டா மாதிரி ஆகிடும். நமக்கு பக்கோடா தான் வேணும், அதுக்கு இந்த பதம் தாங்க கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமேட்டா நீங்கள் வானலில் எண்ணெய் ஊற்றி சுட வைங்க. அந்த கேப்பில் அந்த 2 நிமிஷம் அந்த வானலில் எண்ணெய் சுடுது பாருங்கள், அந்த கேப்பில் இந்த மாவும் வெங்காயமும் ஒன்றோட ஒன்று நல்லா ஊறும்போது நம்ம அதை சமைக்கும் போது நல்ல டேஸ்ட்டு சேர்த்து கொடுக்கும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் அந்த பகோடாவை இந்த மாதிரி பொலன்னு தூவுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வெந்ததும் எடுத்துருங்க. கிறிஸ்பியான சவுண்டு கூட வரும் பாருங்கள். இந்த பதத்துக்கு வெந்ததும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டில் உடனே காலி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.